ஸோ ஹே கைஸ், நான் தான் உங்கள் கூட பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் த ஜெனித் சாப்டர் 1 and 2 பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போன எபிசோடில் வந்து என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, கொஞ்சம் வாய்ஸ் வந்து லோவாக இருக்குன்னு சொன்னீங்க. ஆக்சுவலாக கேரக்டருக்கு பேசுகிற மாதிரி இருந்தால் தான் அந்த எமோஷன் பாண்டிங் வந்து அந்த கேரக்டர் தெரியும்னு பேசுகிறேன். ஏன்னா இதுக்கு மேலே என்னால் கொஞ்சம் வேகமாக பேச முடியாது, என்னை மன்னிச்சிடுங்க. ஒருவேளை அப்படி உங்களுக்கு வேகமாக கேட்கலாம், நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி கேட்டுக்கோங்க, ஓகேவா? வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ப்ரோ இதை மாற்றுங்க, இது இப்படி இருக்குது அப்படின்னு உங்கள் ஒப்பீனியன் சொன்னீங்கன்னா அதை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். ஸோ வளவலன்னு பேசாமல் வாங்க சாப்டருக்குள்ளே போகலாம். எபிசோடு ஓப்பனிங்கில் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஜெயில் மாதிரி காமிக்கிறாங்க. அந்த இடத்துல எக்கச்சக்கமான ரத்தம் செதறி கிடக்கு. அது எதோ இழுத்துட்டு வந்த மாதிரி இருக்குது. அப்போ தான் இங்கே இருக்க ஒரு லேடி கேட்குறாங்க, அது என்னது? அந்த சைடு பார்த்து ஒரு பையன் மூச்சு வாங்கிட்டு இருக்கான். நான் உன்கிட்ட திரும்பி கேட்குறேன், என் கொஸ்டினுக்கு பதில் சொல்லு அப்படின்னு அந்த லேடி கையில் ஸ்வாடை எடுத்து நம்ம அந்த தெரியாத பையன் மேலே ஸ்வாடை நீட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நீ பதில் சொல்லுவியா மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் மூச்சு வாங்கிட்டு தான் இருக்கான். அப்போ நீ பதில் சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி இன்னும் மிரட்டி வேகமாக கண்ணுக்கிட்ட வைக்கிறான். ஆனால் வந்து அப்போயும் அவன் ஒன்றும் சொல்ல. அப்போ தான் காமிக்கிறாங்க, இந்த லேடி தான் வந்து ஒரு டேரக்ட் பிளட் லைன்லேருந்து வர ஒரு ஸ்வாட் சுப்ரீமோட டிசபிள்னு. அவங்க அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்க ஸ்வாடை சிங்க் பண்ணால் அங்கே இருக்க பேட்டில் ஃபீல்டு ஒரு செகண்டில் வந்து ஆப்போசிட்டாக மாறிடும். இந்த பொண்ணு ஈஸியாக அந்த பேட்டில் ஃபீல்டில் சேர்ந்துருவாங்க. 1000க்கு மேலே இருக்க டெமானிக் ஹியூமன்ஸை வந்து அவள் வந்து சாவடிச்சா. அது வெறும் ஒரே ஒரு அட்டாக்னால. அவங்க பேர் தான் டிவைன் பிளேட் வி சியோஹா. அப்போ தான் அந்த பேட்டில் ஃபீல்டை காமிக்கிறாங்க. யாருமே ஒரு உயிர் இல்லாத இடமா இருக்குது. அந்த ஒரு ஆள் கொலை பண்ணப்பட்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்வாட் வேகமாக வருது. டக்குன்னு இந்த இடத்துல பார்த்தா யாரோட நெஞ்சை கிழிச்சிட்டு அந்த ஸ்வாட் போய்கிட்டு இருக்கு. அது யாருன்னு நம்ம பார்க்கும்போது அந்த ஸ்வாடை திரும்பி அந்த நெஞ்சிலேருந்து வெளியே எடுக்கிறாங்க. அதான் வந்து நம்ம ஹீரோயின் தி ஹெவன்லி டீமன் ஆர்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் அந்த ஆர்த்தோடாக்ஸ் டீமன் வாரை வந்து உருவாக்கப்பட்ட மெம்பர். அப்போ திரும்பி இங்கே பார்த்தா சட்டையை தூக்கி சொல்கிறா, உனக்கு என்ன தெரியும் சொல்லு, டீமானிக் ஹியூமன்ஸை பற்றி என்ன தெரியும் சொல்லு, மற்றவங்களாம் எங்கே இருக்காங்க சொல்கிறா, நீ என்ன கில்ட்டியாக இருக்கியா சொல்கிறா, நீ கில்ட்டியாக இருக்கானா ஒழுங்காக சொல்கிறா அப்படின்னு. அப்போ அந்த பையன், என்னால் முடியல, என் வோக்கல் கார்டு எல்லாமே டிஸ்ட்ரா ஆயிடுச்சு, என்னால் பேசக்கூட முடியல, நான் எப்படி பதில் சொல்கிறது, அதுக்கு போக நான் பதில் சொன்னால் நான் உடனே செத்து போயிடுவேன், ஏன்னா என் ஆட்டில் அந்த மாதிரி கர்ஸ் இருக்குது. அப்போ அந்த லேடி அழுதுகிட்டே இருக்காங்க, கடைசி சான்ஸு, நீ சொல்லு, எல்லோரும் சாகணும் நீ பார்க்குறியா, உன்னால் உதவி பண்ண முடியும்ல, நீ எல்லாத்தையும் மாற்ற முடியும்ல, எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும்ல, ஸோ ப்ளீஸ் சொல்லு சொல்லு அப்படின்னு அந்த லேடி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பார்த்தா அவங்க லேடி வந்து இந்த பையன் மேலே ஏதாச்சும் ஒருவேளை இது அதுக்கு காரணமாக இருக்குமா, ஏன்னா இவங்களோட ஃபியான்ஸே ஒருவேளை இது அதுக்கு காரணமாக இருக்குமா, இவங்களோட ஃபியான்ஸே வந்து இந்த டிமானிக் ஹியூமன்ஸ் வந்து கிட்னாப் பண்ணாங்க. என்ன ஒரு இயலாமை, இந்த உலகத்திலே ஸ்ட்ராங்கஸ்ட் இந்த உமன் தான், ஆனால் இப்போது ஒரு பையனுக்காக இவ்வளோ கவலைப்படுறாளே அப்படின்னு அந்த பையன் நினச்சிக்கிட்டு இருக்கான். திடீர்னு அந்த சட்டையை பிடிச்சி இழுத்து அப்படியே தூக்கி எறிகிறான் அந்த பொண்ணு. எனக்கு மட்டும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீ இந்த மாதிரி ஒரு கன்றாவியான ஆளாக இருக்கிறத முன்னாடியே நான் உன்னைய வந்து சாவடிச்சிருந்துருப்பேன், எப்போ நம்ம முதல்ல மீட் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி இவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. நான் இதை பற்றி ரெக்ரெட் பண்ண மாட்டேன்னு அந்த லேடி சொல்லும்போது அந்த பையன் சொல்கிறான், ஓ நம்ம ஃபஸ்ட்டு தடவை மீட் பண்ணதா, அவள் எப்படி இன்னும் அதை நினச்சிக்கிட்டு இருக்கா, அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்போ நடந்ததோட. பார்த்தா அந்த ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. ஒரு யங் பொண்ணு வந்து இந்தாங்க உருளைக்கிழங்கு சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அந்த குட்டி பையன் என்னது இது அப்படின்னு, இவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அந்த பையன் சொல்லும்போது, நான் ஒரு துரோகி, ஏன்னா இந்த டிமானிக் ஹியூமன்ஸோட சைடில் இருந்து எக்கச்சக்கமான இன்னசென்ட் பீப்புள்ஸை கில் பண்ணியிருக்கேன். ஆமாம், அதனால தான் இந்த கர்மா வந்து என்கிட்ட வந்துருச்சு. இதை நினச்சி அந்த லேடி அழுதுகிட்டு இருக்காங்க, அதாவது லேடி சியோல் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அந்த சியோல் வந்து பின்னாடி பார்க்குறாங்க. பார்த்தா டிமாலிக் கல்ட்டில் இருக்க அந்த பையன் வந்து ஏதோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அது சியோல் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கியூ ஹேங்சன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ அந்த பையன் பேர் வந்து கியூ ஹேங்சன், நம்ம கியூன்னு கூப்பிடுவோம். டக்குன்னு பார்த்தா கியூக்கு உடம்புல இருக்க ஹார்ட்டில் ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்கு. அவன் ஏதோ எழுத ட்ரை பண்ணுறான். இருந்தாலும் பரவாயில்ல, நான் சாவருக்குள்ளே எப்படியாச்சும் எழுதணும்னு பார்க்குறான். ஆனால் வாயிலேருந்து எக்கச்சக்கமாக ரத்தத்தை கக்குறான். இருந்தால் அந்த ரத்தத்து மூலமாக வந்து ஏதோ ஒன்று எழுதிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் தெரியுது அவனோட கர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு.
அப்போ ஒரு லேடியோட இமேஜை காமிச்சு நீ கண்டிஷனை பிரேக் பண்ண நீ செத்துருவ. கியோட ஹார்ட்டில் இருக்கிற அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் சேர்ந்து அதை வந்து பெயின் கொடுத்து அவனை கொஞ்சம் கொஞ்சமாக சாவடிச்சுக்கிட்டு இருக்கு. இதான் வந்து எவர்லி டீமன் ஆர்ட்டுன்னு சொல்கிறாங்க. யாராச்சும் அந்த டீமன் கல்ட்டை வந்து பிட்ரைட் பண்ணால் அவங்க கண்டிப்பாக சாவாங்கன்னு. நம்ம கியூக்கு கான்சியஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கு. அங்கே பின்னாடி ஷியோல் கத்திக்கிட்டு இருக்கா, கியூ என்னாச்சு, கியூ என்னாச்சு, நான் பேசுகிற கேட்குதா? சியோல் வந்து கையை வச்சு உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கா. இப்போ கியூ சொல்கிறான், எனக்கு அவள் வாய்ஸ் கூட கேட்கல, என்னால் எழுதக்கூட முடியல. ஒருவேளை நான் அவட்ட சொல்லியிருந்தா, நான் வந்து ஏமாற்றப்பட்டேன்னு சொல்லியிருந்தா எனக்காக அவள் ஏதாச்சும் பண்ணியிருப்பாளா என்னை அப்படின்னு சொல்லும்போது இவன் கஷ்டப்பட்டு கியூ வந்து கீழே எழுதிக்கிட்டு இருக்கான். ஆனால் என்னால் நம்ப முடியல, இன்னமும் நான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு ரொம்ப முடியாமல் எக்கச்சக்க வாந்தியை வெளியே எடுத்துக்கிட்டு இருக்கான். கடைசி ஸ்டேஜ் இருக்குது, இது ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எனக்கு வேறு வழி இல்லை, என்னை மன்னிச்சிரு சியோல் அப்படின்னு சொல்லி நம்ம கியூவோட கண் கொஞ்சம் கொஞ்சமாக மூடுது. ஏன் இப்படி நடக்குது, ஏன் என் வாழ்க்கை எப்படி இருக்குது பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப நெருங்கிய ஒருத்தவங்க வந்து இறந்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து கியூனால் வந்து ஜீர்ணரிக்க முடியல. பார்த்தா அது கியூவோட தங்கச்சி. பிரதர், நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கியூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கான்சியஸ் இழந்துக்கிட்டே போகிறாங்க. ஆனால் வந்து சியோல் வந்து நீ சாகக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆஹா, இத்தனை தப்பும் பண்ணியும் சின்னதோ பெருசோ எல்லாமே என் வாழ்க்கையை வந்து உருவாக்குச்சு. நான் எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல சாக போகிறேன். இதுக்கு எல்லாம் காரணம் அந்த பார்த்தா அந்த இடத்துல ஒரு லேடியை காமிக்கிறாங்க. சுற்றி பாய்சனாக இருக்குது. அங்கே இருக்க தண்ணியில் யாரோ ஒருத்தவங்க அவங்களோட ஃபூட் வச்சு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. அந்த லேடி சொல்கிறாங்க, இது நீங்கள் தானா, என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த லேடி கொஞ்சம் கொஞ்சமாக கான்சியஸ்னஸ் எழுந்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அங்கேயும் அந்த கியூ தான் நின்றுக்கிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப வருத்தத்தில் இருக்கான். இங்கே பார்த்தா சியோல் வந்து இன்னும் கத்திக்கிட்டே இருக்கா, கியூ நீ செத்துறாத அப்படின்னு. அவள் அழுகை எல்லாம் வந்து அவன் மேலே ஒழுகுது. அப்போ இதான் என் வாழ்க்கையா அப்படின்னு கியூ நினச்சிக்கிட்டே இருக்கான். ஏன் நீ அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு இன்னொன்று ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. இது வெறும் மழை தான் அப்படின்னு கியூ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படின்னா நீ அழுகலை, சரி பரவாயில்ல, அப்போனா நீ அழுகலை, சரி அப்படின்னு அந்த லேடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கியூ சொல்கிறான், ஆமாம், இங்கே என்ன நைட் ஆயிடுச்சா, நிலா வந்துருச்சா அப்படின்னு அவங்க கேட்கும்போது, இல்லை அது ஏற்கனவே வந்துடுச்சு. அப்படியா, ஒரு வழியாக நிலா பார்க்குறக்கு எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கே அப்படின்னு அவங்க கையை தூக்கி நம்ம கியூட்ட கொடுக்குறக்குள்ள அவங்க இறந்து போயிடுறாங்க. அப்போ தான் காமிக்கிறாங்க நம்ம கியூ வந்து இந்த ஷாங்கிஷி கியூ கிளானோட சேர்ந்தவன். திரும்பி ப்ரெசண்ட்டை காமிக்கிறாங்க. நம்ம கியூ வந்து ரத்த வெள்ளத்தில் எப்போ வேணால் சாகிற நிலைமையில் இருக்கான். அப்போ தான் சொல்கிறான், நான் ஒரு புகழ்பெற்ற ஆர்த்தடாக்ஸ் ஃப்ராக்ஷனில் வளர்ந்தேன், அங்கே இருக்க மார்ஷியல் ஆர்ட்ஸுன்னு கற்றுக்கிட்டேன். ஆனால் அவங்க என்னை பிட்ரேட் பண்ணி என்னை டீமானிக் சைடில் மாற்றி விட்டாங்க. அப்போ இதான் என் முடிவா, நான் இப்படி தான் சாகணுமா? இந்த ஆர்த்தடாக்ஸ் வந்து அந்த ஆர்த்தடாக்ஸ் டீமன் வாரில் தோற்று போய் நாங்கள் ப்ரிசனாக மாற்றி எங்களை வாரில் வந்து டார்ச்சர் பண்ணாங்க. அப்போ இதோட என் வாழ்க்கை முடியுது அப்போ நம்ம கியூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை மூடிக்கிட்டு இருக்கான். அப்போ கியூவுக்கு ஒரு சவுண்ட் வருது, பொட்டேட்டோ அப்படின்னு. உங்களுக்கு பொட்டேட்டோ வேணுமா அப்படின்னு ஒரு உருவம் வருது. பார்த்தா அந்த ஷியோல் தான் வந்து இப்போ சின்ன வயசில் இருக்காங்க. அவங்க வந்து பொட்டேட்டோ வேணுமான்னு கேட்கும்போது நம்ம கியூ வந்து என்ன நடக்குது இங்கே அப்படின்னு கியூ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன நடக்குது இங்கே அப்படின்னு அவன் கத்துறான். அவனுக்கு ஒன்றும் புரியல. அப்போ தான் அவன் பார்க்குறான் அவன் உடம்ப. நான் எப்படி இப்படி இருக்கேன், ஒருவேளை இதான் வந்து ஏதோ கனவு போல், நாங்கள் செத்துக்கிட்டு தான் இருந்தேன். அப்போ இது என்னது, இது எனக்கு என்ன நடக்குது, எனக்கு ஒன்றும் புரியல, என் ஹார்ட்டு தான் அங்கேயே வெடிச்சிருச்சுல்ல, அப்போ என்ன ஆச்சு எனக்கு? அப்போ தான் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தா ஷியோல் வந்து கியூவோட உடம்ப பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது என் வாழ்க்கை வந்து ஷியோலோட கையில் தான் வந்து முடிஞ்சிச்சா, அதனால தான் இது நடக்குதா, என் ஹார்ட் இன்னும் வந்து நார்மலாக பீட் ஆகிற மாதிரி தானே இருக்குது, இது ட்ரீம் மாதிரி இல்லையே, எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரிலையே நம்ம சியோல் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம கியூ. அப்போ கியூ என்ன பண்ணுறான்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு, இங்கே என்ன நடக்குன்னு தெரில, இவளை நான் முதல்ல மீட் பண்ணுறது இந்த டைமில் தான் அப்படின்னு பார்க்கும்போது ஷியோல் வந்து ஒன்றும் தெரியாத அப்பாவி மாதிரி கையில் உருளைக்கிழங்கு வச்சுக்கிட்டு, உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேணுமா? அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், ஷியோல்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா, அவள் கையிலேருந்து உருளைக்கிழங்கை தள்ளி விட்டு ஷியோ அதை பார்த்து ஷாக் ஆனான். அப்போ நான் அங்கே அவளை வந்து நல்லா திட்டிக்கிட்டு இருந்தேன், எவ்வளோ தைரியம் இருந்தால் என் வழியில் நீ வந்திருப்ப, உனக்கு உன் பிளேஸ் தெரியாதா லோலி க்ரீச்சர் அப்படின்னு நம்ம கியூ வந்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதை வந்து நம்ம கியூ நினச்சிக்கிட்டு இருக்கான். நான் அப்படியா சொன்னேன் சார்
அப்படின்னு கியூ வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பாத் இந்த ட்ரீம் நல்லா தான் இருக்குது, இதில் வந்து எக்கச்சக்கமான ரெக்ரெட்ஸ் வந்து எனக்கு போகுது. அப்போ உங்களுக்கு பொட்டேட்டோ பிடிக்காதா அப்படின்னு வந்து ஷியோல் கேட்குறாங்க. பட் இந்த டைம் வந்து கியூ வந்து தேங்க்ஸ், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்ம கியூ வந்து அதை கடிக்கிறான். கடித்தோன்னே என்ன இவ்வளோ சூடாக இருக்குது ஏ அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். இது என்ன, இது ரியாலிட்டி தானே இல்லைன்னு நினச்சேன், ஆனால் இது ஏன் இவ்வளோ ஹீட்டாக இருக்குதுன்னு நம்ம கியூ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஃபேஸ் வந்து ரெட் கலரில் மாறிடுச்சுன்னு ஷியோல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்க மாஸ்டர் அப்படின்னு வேகமாக பின்னாடி இருந்து ஒருத்தவங்க வராங்க. நம்ம கியூ வந்து அப்போ அவங்க யங் மாஸ்டர்னு சொல்லிட்டு வந்தால, நீங்கள் ஏன் திடீர்னு டிஸப்பியர் ஆகிட்டீங்க அப்படின்னு அவங்க கேட்கும்போது, ஓ நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதானே அந்த பாடி கார்டு, அவன் பேர் மோயுனோ. அப்போ தான் மோயுனோ நினைக்கிறாங்க, நான் ரொம்ப வரி ஆயிட்டேன், இங்கே என்ன ஆச்சுன்னு பார்த்தா கியூவோட நாக்கு வந்து சுட்டுக்கிட்டு இருக்கு. பார்த்தா அவன் கையில் உருளைக்கிழங்கு இருக்குது, அந்த பொண்ணு தான் அந்த உருளைக்கிழங்கு கொடுத்தோன்னே இதை கோயு பார்த்துட்டு, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இப்படி பண்ணியிருப்பேன்னு. விடு விடு நல்லா தான் இருக்குது விட்டுரு அப்படின்னு. உன்ட்ட அந்த ஹனி குக்கி இருக்கும்ல, கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன், அது எனக்கு கொடுன்னு. எதுக்குன்னு கேட்குறீங்க, கேட்டால் கொடுன்னு சொன்னோடனே அவங்க கையில் கொடுத்தோன்னே இதான் லாஸ்ட்டு பீஸுன்னு சொல்கிறதுக்குள்ளே அதை வாங்கி கியூ அதை பிடுங்கி, இந்தாம்மா இதை நீ சாப்பிடுமா அப்படின்னு. ஏன் இதை நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்க, அஃப்கோர்ஸ் இது உனக்கு தான், நீ எனக்கு இவ்வளோ டெலிஷியஸான பொட்டேட்டோ கொடுத்தல, என்கிட்ட கொடுக்குறதுக்கு இது ஒன்று தான் இருக்குது, இதை சாப்பிடு அப்படின்னு கியூ வந்து சிரிச்சுக்கிட்டே கொடுத்துக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னு ஷியலுக்கு நல்லா இருக்கு போலையே, இதை முதல் டைம் இந்த மாதிரி ஒருத்தவங்க பரிசு கொடுத்து இது நல்லா ஷைனிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லி ஷியலோட நாக்கில் வந்து எச்சி ஊறிக்கிட்டு இருக்கு. ஸ்மெல்லு நல்லா இருக்கே, ஸ்வீட்டாக இருக்கும் போலையே அப்படின்னு பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு, வி ஹேவ். யார் கூப்பிட்றாங்கன்னு எல்லாரும் அந்த கூப்பிட்ற டைரெக்ஷனில் பார்க்குறாங்க. பார்த்தா அதான் நம்ம ஷியோலோட கிராண்ட் ஃபாதர். ஷியோலை வந்து அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க, நம்ம ஷியோல்னே கூப்பிடுவோம். அவள் பார்த்தோன்னே கிராண்ட் ஃபாதர் நேராக போய் ஒரு ஜம்ப்பு நம்ம ஷியோல். அப்போ அங்கே கிராண்ட் ஃபாதர் சொல்கிறாங்க, நல்ல வேளை நீ சேஃபாக இருக்கேன்னு. நான் தான் சொன்னேன்ல இந்த மாதிரி எங்கேயும் என் கையை விட்டு போகக்கூடாதுன்னு. நான் வந்து பொட்டேட்டோ தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. பொட்டேட்டோ ப்ராப்ளம் இல்லை, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு ஏதாச்சும் அடிபட்டுருச்சா? இல்லை கிராண்ட் ஃபாதர், நான் நல்லா எந்த ஆக்சிடென்ட் நடக்கலை. அப்போ தான் கியூ நினைக்கிறேன், அந்த பர்சன் அது மட்டும் இல்லை, நான் உங்களுக்கு ஒரு உருளைக்கிழங்கு கொடுத்தேன், யார்கிட்ட இந்த அவங்கிட்ட தான் அப்படின்னு அவங்க வந்து சொல்லும்போது அந்த கிராண்ட் ஃபாதர் பார்க்குறாங்க. கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு பார்த்தா அவங்க வேகமாக கையை பிடிச்சி, ஏன் என் கையை இப்படி இழுக்கிறீங்க, சாரி என்னோட பேத்தி இப்படி பண்ணிட்டா, இது பெரிய அஃபென்ஸ்னு தெரியும், உங்களை மாதிரி ஒரு ப்ரெஸ்டீஜ்டு ஃபேமிலிக்கு இப்படி பண்ணதுக்கு எங்களை மன்னிச்சிருங்கன்னு அந்த கிராண்ட் ஃபாதர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப மன்னிப்பு கேட்குறேன் அவங்க இடத்துல இருந்து. எல்டர் அது ஒன்றும் பரவாயில்ல எல்டர், நான் வந்து ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட்டு வந்து தேங்க்ஸை தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கையில் அந்த குக்கியை வச்சுக்கிட்டு இருந்து, எனக்கு ரொம்ப ஹங்கிரியாக இருந்துச்சு, ஆனால் அவங்க தான் வந்து எனக்கு பொட்டேட்டோ கொடுத்தாங்க, அதை நான் சாப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டான்ஸ்லன்ட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த குக்கியை வந்து கொடுக்குறேன்னு சொல்லி அந்த குக்கியை வந்து கொடுக்குறாங்க கை நீட்டி. நம்ம ஷியலுக்கு குக்கி நல்லா இருக்குது, நல்லா ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு அவள் வந்து கையை வேகமாக வைக்க போயிட்டுருக்கா. திடீர்னு பார்த்தா ஷியோலை யாரோ பிடிச்சி வேகமாக இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. பார்த்தா அவங்க கிராண்ட் ஃபாதர், இவ்வளோ பெரிய விலை உயர்ந்தது எங்களால் எடுத்துக்க முடியாது யங் மாஸ்டர், நாங்கள் கிளம்புறோம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்ன இப்படி ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். எல்டர் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், சொல்லுங்கள் யங் மாஸ்டர், இன்னும் ரொம்ப ஆங்கிரியாக இருக்கீங்களா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதான் ஆன்சர், இந்தாப்பான்னு சொல்லி ஷியோல் கையில் அந்த சாக்லேட்டை வந்து கொடுக்குறாங்க நம்ம கியூ. அவங்க அதை பார்த்து சாக்லேட் நல்லா இருக்கு அப்படின்னு இந்த சைல்டு. அப்புறம் அவங்க லேடியை காமிக்கிறாங்க. பார்த்தா கிராண்ட் ஃபாதர் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வியூஹா நீ அவளை நான் கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு அவங்க கிராண்ட் ஃபாதர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து அவங்க கிராண்ட் ஃபாதரும் ஷியோலும் வந்து டாட்டா சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு ஒரு வழியாக அவங்க போனாங்களே அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த எல்டர் இருக்காங்கள்ல, அவங்க தான் வந்து இந்த மொரின் அலைன்ஸோட லீடரு. இது நம்ம ஹீரோவுக்கு எப்போ தெரியும்னா அவன் வயசாக இருப்பான்ல அப்போ தான் தெரியும். அப்போ தான் வந்து காமிக்கிறாங்க. நல்ல வேளை நான் எதுவும் பண்ணலை, இல்லைனா என்னை ஆரம்பத்திலேயே என்னை போட்டு தள்ளியிருப்பாங்க. நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ பேக்ரவுண்டில் சொல்கிறான், அவங்க தான் இந்த மொரின்ல ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருப்பாங்க, அவங்களோட பயம் போதும் இந்த மொத்த ஆத்தரைஸ் மெம்பர்ஸ் வந்து பயந்துருவாங்க, அவங்களோட பேரை கேட்டாவே. பின்னாடி இந்த ஒரு வாய்ஸ் வருது, அந்த பர்சன் தான் முறை மாலைன்ஸோட லீடரு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க வந்து 3 சுப்ரீமில் ஒரு ஆளாக இருந்தாங்க, அதில் இவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் இந்த மொரியும்லே. இவங்க பேர் கேட்டால் போதும் இருக்கிற எல்லா ஆர்த்தடாக்ஸ் வந்து ரொம்ப பயப்படுவாங்க, இவங்க தான்
தி ஸ்வாட் சுப்ரீம். ஆனால் அப்படிப்பட்ட ஆளுக்கு இங்கே என்ன வேலை, இந்த ஸ்வாட் சுப்ரீம் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கியூ யோசிக்கிறான். இது வந்து ஒரு கனவாக இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா நான் ஆல்ரெடி சாகுற ஸ்டேஜுக்கு போயிட்டேன். அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தா, அங்கே வந்து கிராண்ட்பா வந்து ஷியோலை வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஷியல் வந்து இங்கே வந்து திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்க்கும்போது நம்ம கியூ வந்து ஷியோலை பார்க்குறத வந்து ஷியோல் வந்து பார்த்துட்டு ஓகே பாய் அப்படின்னு வந்து டாட்டா சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம கியூ பார்த்துட்டு அப்படின்னு ஒரு லைட்டாக ஒரு சிரிப்போட முடியுது. யங் மாஸ்டர், இப்போ நீங்கள் திரும்பி வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி அங்கே வந்து அந்த மூவையன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து எந்த ரெக்ரெட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ நான் வந்து இந்த இடத்த விட்டு வேக்கப் ஆக போகிறேன் அப்படின்னு நம்ம கியூ நினச்சிக்கிட்டு இருக்கான். கியூ இன்னும் வந்து செத்துட்டான்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் வந்து வானத்தை பார்க்குறாங்க. யங் மாஸ்டர் என்ன பண்ணுறீங்க அங்கேன்னு. அப்போ கியூ வந்து யோசிக்கிறான், என்னாச்சு இங்கே அப்படின்னு. ஏன் இது இன்னும் முடியவே இல்லை அப்படின்னு நம்ம கியூ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னும் ட்ரீமில் இருக்கீங்களா, இன்னும் நீங்கள் எந்திரிக்கல அப்படின்னு கேட்கும்போது, அப்போனா இது ட்ரீம் கிடையாதா, அப்போனா இது என்னது, ஒருவேளை இது அந்த எவர்லீன் டீமன் கர்ஸோட ஏதாச்சும் ரிலேட் ஆனதா, நான் இப்படி உயிரோடு இங்கே இருந்துக்கிட்டு இருக்கேன், ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்குது அந்த வாய்ஸ் அப்படின்னு பார்த்தா, நீ எங்கே வெளியே ஓடி போயிட்டியா அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது. அது மட்டும் இல்லை, கிளான் ஹெட் இங்கே தான் இருக்காங்க, நீ வந்து மீட் பண்ண மாட்டியா அப்படின்னு அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேர் தான் ஃப்ளேம் ஸ்வாட் கியூ ஹியோன் ஷீன். அது வேறு யாரும் இல்லை, நம்ம கியூவோட ஓல்டர் சிஸ்டர் தான். ஸோ இங்கே எல்லாத்துக்கும் வந்து கியூன்னு இருக்கிறனால நம்ம ஹீரோட பேர் வந்து யான் சான், அவனை வந்து யான் சான்னே கூப்பிடுவோம், ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சிஸ்டரை இன்ட்ரோ பண்ணுறாங்க. ஸோ இப்போ நான் இங்கே வந்ததுக்கு ஏதோ ரீசன் இருக்கா, ஒரு இங்கே கிளானெட் வந்து கூப்பிட்றாங்களா, இது என்ன டைமாக இருக்கும் அப்படின்னு நம்ம யான்சான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நீ ஏதாச்சும் நான்சென்ஸாக பண்ணுறேன்னா அதை இங்கேயே வச்சுட்டு வாடா என் அருமை தம்பி, இல்லைனா வந்து அவ்வளோதான் அப்படின்னு அவங்க சிஸ்டர் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஹீரோ வந்து கையை தட்டி விட்டுருக்கான். சரி சரின்னு. நான் ஏன் இங்கே இருக்கேன்னா, ஏன்னா நான் இங்கே இருந்து ஆகணும், சரியா. இங்கே பாருடா, இந்த குழந்தைக்கு தெரியுது இவன் எதுக்கு வந்திருக்கான்னு, இனிமேல் உன் மூஞ்சி இங்கே வந்து காமிச்சிடாத அப்படின்னு அவங்க அக்கா திட்டுறாங்க. சரி இது என்னோடய தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன், நான் வேணால் கிளானெட்டுக்கு அப்புறமா அப்பாலஜி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா, இங்கே மூஹுவான் வந்து ஏன் வந்து யங் மாஸ்டர் வந்து அப்பாலஜி சொல்கிறாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சிஸ்டரும் கோவமாக இருக்காங்க. அப்போ அங்கேருந்து வாய்ஸ் யூ ஏன் சான் அப்படின்னு பார்த்தா அவங்க சிஸ்டர் வந்து கத்துறாங்க. பின்னாடி இருந்து எக்கச்சக்கமான ஆறா வந்து வந்துக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற ஸ்டேஜே வந்து உடஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு ஸ்டெப்புக்கு ஒன்று உடஞ்சிக்கிட்டு இருக்கு. நீ என்ன ட்ரிக் பண்ணுறன்னு எனக்கு தெரியாது இந்த டைமு, ஆனால் நீ ஒழுங்காக இருக்கணும், இதை மட்டும் நீ நிப்பாட்டலனா என் கையாலேயே, இல்லைனா நான் கோவப்படுறதை நீ பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஆக்டிங் பண்ணுறதெல்லாம் நிப்பாட்டு, ஒழுங்காக சரௌண்ட் ஆயிரு அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்குள்ளே அப்பா, அதாவது வந்து கிளானெட் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு வந்து அவங்க கையை நிப்பாட்டி சொல்லும்போது பார்த்தா அங்கே ஒரு குதிரை சவுண்டு கேட்குது. அங்கே அந்த குதிரை வந்து கத்திக்கிட்டு அது மேலே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் ஃபேஸை காமிக்கிறாரு. அவர் தான் அந்த கிளான் ஹெட். அவர் சொல்கிறாரு, இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறதோட இந்த சாப்டர் 1 and 2 முடியுது. ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த சாப்டர் முடியுது.